ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. பரவாயில்ல துளசி. என்னப்பா வீட்டுக்கு வந்துட்டு வெளியே நிக்கிறியா? உள்ள வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் எங்க அண்ணிக்கு ஒரு பக்கத்துல உள்ளவியா? வெளியே விட்டு பேசியத அண்ணி பார்த்தாவேன்னா உள்ள ஏன் கூப்பிடலன்னு கேப்பாவ. உள்ள வாங்க. பரவாயில்ல துளசி. என்ன கையல், முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கியா? உள்ள வராம வெளியே நிக்கிறியா? துளசி, உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். சரி உள்ள வாங்க. பரவாயில்லடி, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்ல. அது ஒண்ணும் இல்ல, இந்த கையல் கிறுக்கி இருக்கியா கண்டியா? மேத்ஸ் நோட்ட காலேஜ்லயே போட்டு வந்திருக்கான். ஐயோ, மாடல் எக்ஸாம் இருக்குல்ல நாளைக்கு. ஆமா, அதான் உன் மேத்ஸ் நோட்டு, அது பர்ஃபெக்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தேன்னா அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் பாத்துக்கா. நான் நோட் பண்ணிருக்கத அவளுக்கு எப்படி புரியும் தெரியலையே. ஏன்? ஒண்ணும் இல்ல. ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் அவளுக்கு புரியும். என்னப்பா கையில் முறைக்கியா? நீ சிரிக்கியா? நீ நல்லா படிக்க பிள்ளை, உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் இருக்கும். அவ எழுதி இருக்கத பார்த்து படிச்சா கூட ஒருவேளை ஃபெயில் ஆயிருக்கலாம். நீ எழுதி இருக்கத பார்த்து படிச்சால்னா பாஸ் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நோட்ஸ கொஞ்சம் கொடுத்து இவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாய். தாரத்துல ஒண்ணும் இல்ல. கையில உனக்கு புரியுமா? அதெல்லாம் புரியும் துளசி. அது பிறகு உங்களுக்கு கிளாஸ் எடுத்த மாதிரி எனக்கு எடுத்திருக்க மாட்டாவ. துளசி, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்திருப்பாவ. ஏன்னா 2 கிளாஸுக்கு மேத்ஸ் எடுக்கிறது திலகவதி மேம் தானே? ஆமால. அப்பனா இருங்க, ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு மேத்ஸ் மாடல் எக்ஸாம் என்னைக்கு? எங்களுக்கு நாளைக்கு அடுத்த நாள். எப்படியும் உங்களுக்கு வேற கொஸ்டின் தான் எடுப்பாவ எல்லாம். ஆமா, ஒரே கொஸ்டினா இருந்ததுன்னா நாளைக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் வச்சிருப்பாவ எல்லாம். சரி. ஐயோ, டான் வீட்லயே அப்படியே இருக்காருடி. ஏன் ஸ்வீட்டி, நீ என்ன இங்க பண்ற? டான், என்ன பேர் ஸ்வீட்டி இல்ல, அனு. ஆனா என் கண்ணுக்கு நீ ஸ்வீட்டியா தான் தெரியும். வாங்க டான். டான், நீங்க வீட்லயும் காலேஜ்ல இருக்கிறது போல அப்படியே இருக்குதியா? ஹேண்ட்ஸமா இருக்குதியா? ஓ, தேங்க் யூ டா. செருப்பால் அடிக்கும் ஓடிடு. இப்ப மட்டும் அண்ணன் வந்ததுன்னு வச்சுக்கா, உன் மூஞ்சி முகரெல்லாம் உடைஞ்சு போயிடும். போட்டி. டான், உங்க டைசன் சூப்பரா இருக்கான். ஆமா ஸ்வீட்டி, எல்லாருக்கும் டைசனை பிடிச்சு போச்சு. எனக்கும். ஐயோ, சோ கியூட். டான், நீங்க ஏன் ஒரு நாள் நம்ம டைசனை காலேஜ் கூட்டிட்டு வரப்படாது? கையில் ஒரு நாள் கூட்டிட்டு வரேன் அவனை. காலேஜ் கூட்டிட்டு வாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிரும். ஏன் ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டு பேரும். என்ன துளசி, இந்த நாய்க்கு பேர் டைசன் உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியும்? இவனுக்கு பேர் டைசன்னு காலேஜ்ல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியுமே. எப்படி தெரியும்? அங்க எல்லாரும் நான ஃபாலோ பண்ணியோல. இவன் என்னத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணுதியா? இன்ஸ்டாகிராம்ல எல்லா போஸ்டையும் நாங்க பாத்துறோம், கமெண்ட் கொடுப்போம். நீ பார்த்தது இல்லையா? நான் முதல்ல இன்ஸ்டாகிராம்ல இவனையே ஃபாலோ பண்ணல. நல்ல வேலை, தப்பிச்சேன். என்ன துளசி, உன் அண்ணனுக்கு வேலை உனக்கே தெரியலையா? அவ கிடக்கா ஸ்வீட்டி, அவளுக்கெல்லாம் என் அருமை பெருமை தெரியுமா? டான பத்தி இவ புரிஞ்சிக்கவே இல்ல. யாரே, இவனை பத்தி நான் புரிஞ்சிக்கலையா? சரி சரி. ஆமாண்ணா, என்ன கொஞ்ச நாளா உன்னை காலேஜ் பஸ்லயே காணல. கையில் மட்டும்தான் வரா, உன்னை காணவே இல்ல. டான், எங்க டாடி வந்திருக்காவலாம். எங்க டாடி தான் காலேஜ் கொண்டு விடுவாவ. என்னமோ ஒரு வாரம் தான், அது பிறகு காலேஜ் பஸ்ல வந்துருவேன். நீ இல்லாம காலேஜ் பஸ் வெறிச்சோடி போய் கிடக்கு. இவ இல்லாம. ஆமா டி. இப்படி ஒரு நாள் எனக்கிட்ட சொல்லிருப்பியா, நீ இல்லாம காலேஜ் பஸ் வெறிச்சோடி போய் கிடந்ததுன்னு? நீ எல்லாம் வாரியா வரலையான்னு கூட நான் பாக்குறது கிடையாது. உங்க டாடி போன உடனே வந்துருனா? கண்டிப்பா டான், உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. சரி, இவனை பார்க்காம உன்னால இருக்க முடியலையா? என்னாலே தான் டான். உங்க ரெண்டு பேரையும் பார்க்காம என்னால இருக்க முடியல. அனு, தினமும் உன்னைய காலேஜ் பஸ்ல மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நானும் தான் டான், ஒரு வாரம் பொறுத்துக்கிடுங்க. ஓகே ஓகே, உங்க டாடி காண்டி தானே. துளசி, அண்ணே வாண்ணே. என்ன நடக்குதுங்க? யார் இந்த பிள்ளைல? டாக்டர் அண்ணே, நல்லா இருக்குதீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க ரெண்டு பேரும்? நாங்க ரெண்டு பேரும் டானோட காலேஜ்ல தான் படிக்கோம். என்ன டானுங்கிறது நானா வச்சுக்கிட்ட பேர் இல்ல, காலேஜ் எனக்கு கொடுத்த பேரு. நீ முறைக்கிறத பார்த்தா நான் தான் டான்னு கூப்பிட்டதுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. வாயை உடைச்சிருவேன், பேசாம நின்றேன். நீ பல்ல காட்டாம இருந்தா இந்த பேரை கூப்பிடுவாங்களா? இவரே இவருக்கு போன்ல நம்ம பேரை டான் தான் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அண்ணே, தியாக்கா நல்லா இருக்காவளா? ஆமாமா, நல்லா இருக்கான். உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. இல்ல அண்ணே,
வீட்ல அரை மணி நேரத்துல வந்துருவோம்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தோம். ஆமா ஸ்வீட்டி, உனக்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஐயோ டான், என் பேரு அனு. எனக்கு ஸ்வீட்டினே வருது, நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். நீங்க எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே டான். அம்மா என்னத்துக்கு வந்திருக்குதியா ரெண்டு பேரும்? இந்த இருக்கால கும்பிட்டேன். நாளைக்கு மேத்ஸ் மாடல் எக்ஸாம். புக்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் காலேஜ்லயே போட்டு வந்திருக்கான். புக் இருந்தாலும் எப்படியும் படிக்க மாட்டாதான். எப்படியும் ஃபெயில் தான் ஆவா. அனு ஆனா கடைசில என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு மட்டும் நோட்ஸ் இருந்திருந்தனா கண்டிப்பா பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதான் இவளுக்கு யார்கிட்ட இருந்தாலும் நோட் வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தேன். அப்பதான் துளசிக்கு ஞாபகம் வந்தது. அதனாலதான் கூட்டிட்டு வந்தியா கிறுக்கி? ஆனா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட்லாம். ரெண்டு கிளாஸுக்கு மேத்ஸ் திலகவதி மேம் தான் எடுக்காவ. அப்பனா சரி ஸ்வீட்டி, அப்பனா நோட்டு வாங்குறதுக்கு தான் வந்தியலா? சுத்தி முத்தி யோசிச்சு பார்த்தோம். செகண்ட் இயர் பிள்ளைகள யார் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளை இருக்காவ. எல்லாரும் எங்க கிளாஸ் தான். அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வந்தது, இவனும் எங்க கிளாஸ் இல்லையே, இவளுக்கு அடுத்ததானே பரிச்சை இருக்கு. அப்படியே உங்களையும் பாத்துக்கிட்டு போலான்னு. இவனையும் பாத்துக்கிட்டு போலானா? ஆனாதான் உண்மையே சொல்லேன், நீங்க காலேஜ்ல எப்படி இருந்தீங்களோ அதே போலதான் வீட்ல இருக்குதியா. பரவ மூஞ்சில பெயிண்ட் அடிச்சுட்டா இருப்பான் வீட்ல. போ துளசி, உனக்கு தெரியல அதே மூஞ்சி. அதே மூஞ்சாதானே இருக்கும், வீட்லயும் வேற மூஞ்சாவா இருக்கும். அப்படியே இருக்குதியா. தேங்க்யூ ஸ்வீட்டி, எல்லாரும் சொல்லுவாவ. உங்களுக்கு மேல ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன ஸ்வீட்டி? கப்பு முக்கியம் தானே, ஆனா அதை விட கெத்து முக்கியம். 28 பேப்பரையும் கிளியர் பண்ணி நீங்க உங்க கெத்த விட்டுட்டீங்களோன்னு தோணுது. அதை அம்மா கேக்குதியா? அதை நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்ல. ஆனா என்னமா பண்ணியது, குடும்பத்துக்காண்டி சில விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல பெருமை வேற. மொத்த பேப்பரையும் கிளியர் பண்ணியாச்சு. இனிமையாவது இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ண போய் நல்ல ஒரு வேலைக்கு போவான்னு பார்த்தா பாஸ் பண்ணதை நினைச்சு கவலைப்படிய ஒரே மங்குனி மகன் இவன் தான். அவங்க மொத்தம் இவனா வேலைக்கு போற மாதிரி எல்லாம் தெரியல. இனிமே அடிச்சு துரத்துனாதான் சரிப்பட்டு வரான். நீங்க பாஸ் பண்ணாலும் டான் டான் தான். ஏன்னா டானுங்கிற பேரை நீங்களா வச்சுக்கிட்டது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு வச்ச பேரு. அதை யாராலையும் மாத்தவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. தேங்க்யூடா, என்னைய பத்தி இவ்ளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்குதியே. இட்ஸ் ஓகேடா. அது பிறகு அண்ணே தியாக்கா பிரெக்னண்டா இருக்கேதா கேள்விப்பட்டான். ஆமாமா. ஆமா தெரியுமா, எங்க அண்ணி பிரெக்னண்டா இருக்காவ. என்னமோ கொஞ்ச நாளையில எங்க வீட்டுக்கு குட்டி பாப்பா வர போறான். டைசனுக்கு தம்பி வர போறான். இத மட்டும் அவ கேட்கணும், என் பிள்ளை உன் நாய்க்கு தம்பியான்னு கேப்பா. எங்க மம்மி சொல்லிக்கிட்டு இருந்தாவ தியாக்கா பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். துளசி உள்ள கூட்டிட்டு போம், வெளியே நின்னு பேச வைக்கியா? அனு கையல் ரெண்டு பேரும் உள்ள வாங்க. சரி இல்லடி, சென்னை வீட்டுக்கு போனோம். எங்க மம்மி கிட்ட அரை மணி நேரத்துல வந்துருவோம்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ள வந்தோன்னா இருக்க சொல்லுவியா? அது பிறகு டீ காபி ஏதாவது குடுப்பியா? குடுத்ததுக்கு பிறகு நாங்க குடிக்காம போக முடியுமா? முடியாது. அது பிறகு என்னமா அரை மணி நேரம் ஆகும். என்ன ஸ்வீட்டி, மொத எங்க வீட்டுக்கு வாரியா? ஒண்ணும் சாப்பிடாம குடிக்காம போனா? ஃபியூச்சர்ல உங்க வீட்டுக்கு நாங்க எல்லாம் அப்பப்ப வர மாதிரி சிச்சுவேஷன் அமையண்டான். அப்ப பாத்துக்கலாம். அப்ப காஃபி என்ன பிரியாணியே சாப்பிடலாம். ஆமா சரி. துளசி சென்னை எடுத்துக்கிட்டு வாயா. இந்த செமஸ்டர்ல உள்ள மொத்தம் வேணுமா? ஆமா, இந்த அரவேக்காடு மொத்தத்தையும் காலேஜ்ல தான் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் யூனிட்னு மட்டும் நினைச்சிராத. சரி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே, இவன் தப்பா எதுவும் எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேசலதான். ஆனா இப்படியேதான் இருக்கணும்னு ஆசைப்படியான் போலயே. இன்டர்வியூ அட்டன் பண்ணியது, வேலைக்கு போறத பத்தி எல்லாம் என்னமே யோசிக்கவும் இல்ல. இது சரிப்பட்டு வராது. இவனை வேலைக்கு துரத்துறதுக்கு நம்ம தான் ஏதாவது பிளான் போட்டு ஆகணும். கார்த்திக் வந்தாரா? இல்ல சார், என்னமா வரல. என்னமா வரலையா? 9:30 மீட்டிங்னு நேத்துக்கு சொல்லிருக்கோம்ல. என்னமா வரலன்னா என்ன அர்த்தம்? சார் எனக்கு தெரியல. வழக்கமா அவர்கிட்ட 9:30 நீங்க இருக்கணும்னு சொன்னா 8:45 வந்துருவாரு. சார் நீங்க வேணா போன் பண்ணி பாருங்களேன். மேல ஆளை காணாத உடனே போன் பண்ணி பாத்துட்டேன். என்னமா அவர் வரல. பவி வந்தாங்களா? பவியா? பவித்ரா குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பவித்ரா. கார்த்திக் சார் வரலையா? என்னமோ அவரே தேடிக்கிட்டு நிக்கிறியா? ஆமாமா, நேத்துக்கே படிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. கரெக்டா 9 மணிக்கு நீங்க ஆபீஸ்ல இருக்கணும், 9:30 மீட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இப்பே மணி 9:15 ஆகுது. என்னமா பேசுறதுக்கு எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. என்னமா ஆளை காணலன்னா என்னமா அர்த்தம்? வரமாட்டாரா? நானும் கொஞ்ச நேரமா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒன்னில் போன் அட்டன் பண்ணி வர முடியாதுனாவது சொல்லலாம்ல. போன் பண்ணிக்கிட்டே இருக்கவே எங்க கேனேனா வரமாட்டாரா? பிஎம் வருவாரு சார். பிஎம் வருவாரா? பவித்ரா என்ன உளறீங்க? சார் எனக்கிட்ட பிஎம் வரதா தானே சொன்னாரு. என்ன பவித்ரா, உங்க ஹஸ்பண்ட் விளையாடிக்கிட்டு இருக்காரா? எவ்வளவு பெரிய மீட்டிங், அவரை நானே இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் என்னடா அவருக்கு விளையாட்டா கேக்குது. சார் பிஎம் வரதா தான் சொன்னாரு. மீட்டிங் 9:30 மதியத்துக்கு மேல அந்த ஆளு வந்து என்னத்துக்கு? சார் பிஎம் வரதா தான் சொன்னாரு. அதாம கேக்கேன், மதியத்துக்கு மேல வந்து என்னத்துக்கு? மீட்டிங்கே முடிச்சிருக்குமே.
கடவுளே, ப்ராஜெக்ட் பத்தி எல்லா விஷயமும் உங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். மதியத்துக்கு மேலதான் வர முடியும்னா காலமே எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, இல்லனா ஒரு மெசேஜாவது பண்ணிருக்கலாம்ல, இல்லனா 1/2 மணி நேரம் லேட் ஆகும் சார், அதுக்குள்ள வந்துருவேன், அப்படியாவது ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல. இனிமே இவ்வளவு ஷார்ட் டைம்ல நான் என்ன பண்ண போறேன்? சார் புரியுது சார். ச்சீ, சார் நான் போலாமா? போங்க. உங்ககிட்ட கத்தி என்ன ஆக போகுது? இனிமே கிளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தான் தெரியல. ச்சீ, இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காரு. காலமே ஏன் லீவ் ஆவாரு? சார் பிஎம் வருவாரு சார். ஐயே சும்மா போமா. காரணம் கேட்டா மறுபடியும் மதியத்துக்கு மேல வருவாருன்னா என்ன அர்த்தம்? சரி சார், நீங்க என்னமோ டென்ஷன்ல நிக்கிறியான்னு நினைக்கிறேன். நான் பயோமெட்ரிக் பண்ணதுக்காண்டி தான் வந்தேன். போங்க. சிஎல் விழுந்துடப்படாது கண்டியலாம். போங்க. தேங்க்யூ சார். ச்சீ, இந்த ஆள் எனக்கு இவ்வளவு பொறுப்பு இல்லாதவரா இருக்காரு. எப்பயும் கார்த்திக் வேலை விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. இது வரைக்கும் சீனு சொல்லி அளவு அவர் நடந்துகிட்டதே இல்ல. எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. எனக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காரு. இப்ப நான் கிளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. என்ன சார்? பவி, கார்த்திக் சார் ஆஃப்டர்நூன் வரதா சொன்னாவ. ஆமா, அவர் வந்துட்டு இருக்காரு. குட் மார்னிங் சார். என்ன கார்த்திக்? சாரி சார், வர வழியில டிராபிக்ல மாட்டிட்டேன். வீட்ல இருந்து கிளம்பத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். இப்ப மேல யாரி வர சமயம் தான் நீங்க போன் பண்ணிருக்கதே பாக்கேன். நீங்க ஆஃப்டர்நூன் தான் வரதா சொன்னாவ. நானா? நீங்க சொல்லல, உங்க ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு போறாவ. இல்லையே, நான் கிளம்பியதை பாத்துக்கிட்டு தான் நின்னா. இப்பதான் சொல்லிக்கிட்டு போனாவ, நீங்க மதியத்துக்கு மேலதான் வருவியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. கிளம்பிக்கிட்டு நின்னதை பாத்துட்டு தானே நின்னா. அது மட்டும் இல்லாம எனக்கு மீட்டிங் இருக்கு, சென்னன் போனன்னு வேற சொல்லிக்கிட்டு தானே நின்னாய். வேற யாராவது வேற எதையாவது பத்தி பேசிக்கிட்டு நின்றுப்பாவ. நீங்க பாவி பேசியதான் நினைச்சிருப்பியா. கார்த்திக் சார், உங்க ஒய்ஃப் தான் சொல்லிட்டு போறாவன். இப்பதான் சொல்லிட்டு போனவன். பவியா? இங்க இருங்க போறவன். பவித்ரா மேம். என்ன மேம்? என்ன மேம் எங்ககிட்ட பொய்யா சொன்னியா? பொய்யா? நான் என்ன பொய் சொன்னேன்? பவி, நான் மதியத்துக்கு மேலதான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். நான் கிளம்பினதை பாத்துக்கிட்டு தானே நின்னேன். பத்தாததுக்கு காலமா எந்திரிச்ச உடனே உனக்கிட்ட சொல்லிட்டு தானே நின்னேன். இன்னைக்கு காலமா 9:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு, நான் 9 மணிக்கு ஆபீஸ்ல போய் சேரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆமா கார்த்திக், சொன்னியா? அது பிறகு எதுக்கு இங்க வந்து இப்படி சொன்னேன்? நான் ஆஃப்டர்நூன் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, எல்லாரும் டென்ஷன் ஆவாவேல. நீங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் வருவியான்னு நான் சொல்லவே இல்ல. பவித்ரா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? நீங்க தானே சொன்னியா கார்த்திக் சார் மதியத்துக்கு மேலதான் வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. என்ன பவி, எனக்கு கெட்ட பேர் உருவாக்கி தந்துட்டு இருக்க. கார்த்திக், நான் சொல்லவே இல்ல அப்படி. சார், நான் எப்ப சொன்னேன் கார்த்திக் மதியத்துக்கு மேல வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்? இப்ப கொஞ்சம் முன்னாடி தானமா சொன்னேன். 5 நிமிஷம் கூட ஆகல நீ பேசி முடிச்சு. அதுக்கு முன்னாடி எங்களே பைத்தியக்காரன் ஆக்கிய. சார், அப்படி சொல்லல நான். பவி, விளையாட்டெல்லாம் வீட்டுல வச்சிருக்க மாட்டியா? ஆபீஸ்ல வந்து இது என்ன விளையாட்டு? நான் வருவேன்னு உனக்கு தெரியும் தானே. கார்த்திக், நான் நீங்க மதியத்துக்கு மேல வருவியான்னு சொல்லவே இல்ல. என்ன பவித்ரா மேம் இது? மேம், பிஎம் வருவார்னு தானே சொன்னேன். ஏமா அததான் சொல்லலாம். மதியத்துக்கு மேல வருவாருன்னு தானே சொன்னேன். சார், பிஎம் வருவார்னு சொன்னேன். ப்ராஜெக்ட் மேனேஜர் வருவார்னு சொன்னேன். அப்பனா நீங்க பிஎம்னு சொன்னது ஆஃப்டர்நூனா இல்ல? நோ சார், பிஎம் ப்ராஜெக்ட் மேனேஜர். கார்த்திக் வருவாரு, இத்தனை மணிக்கு வருவாருன்னு சொல்ல வேண்டியது தானே. சார், அவர் ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வருவார்னு எனக்கு எங்க தெரியும்? அதான் ப்ராஜெக்ட் மேனேஜர் வருவார்னு சொன்னேன். கரெக்ட்டா இத்தனை மணிக்கு இங்க வந்து சேருவார்னு தெரிஞ்சதுன்னா பிஎம் இத்தனை மணிக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிருப்பேன். என்ன சார், என்னைய பார்த்து மறைக்கிறியா? என்ன கார்த்திக் சார், வீட்டுல சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க போங்க, நான் வரேன். சரி. நல்ல பொண்ணுமா நீ. கொஞ்ச நேரத்துல எங்களே பைத்தியம் ஆக்கி விட்டுட்டேன். சார், நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா தாயே, இனிமே உனக்கிட்ட ஒன்னும் கேட்க மாட்டேன். போதமா போதாம். எப்படியோ கார்த்திக் வந்து சேர்ந்தியலே, அது போதாம். நீங்க மேல போங்க சார், தான் 2 நிமிஷத்துல வந்துறீங்க. ஆ. என்னடி கொழுப்பா? என்னங்க, எனக்கு என்ன கொழுப்பு? இந்த எண்ணங்க புண்ணாக்குங்க இதெல்லாம் முத நிறுத்த. ஏடி பழி வாங்குறியா? கார்த்திக், நான் என்னத்துக்கு உங்களை பழி வாங்க போறேன்? மேனேஜர் கேட்டதுக்கு எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி போயிருக்கலாம்ல. ஆனா நான் அப்படி சொல்லாம ப்ராஜெக்ட் மேனேஜர் வருவார்னு தான் சொன்னேன். ஏடி பிஎம் வருவார்னு சொல்லிருக்கேன். அப்பனா எல்லாரும் என்ன நினைப்பாவ? 2 மணிக்கு மேல வருவானா இருக்கான்னு நினைப்பாவ. அறிவு கட்டது மக்கு மக்கு. நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் தானே, அதான் பிஎம். ஏன் வருவானாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. ஏன் வருவார்னு சொல்லனானா நீங்க என்ன அசிஸ்டன்ட் மேனேஜரா? ஒரு வேளை நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்திருந்தா ஏன் வருவார்னு சொல்லிருப்பேன். அறிவு கட்டவளே, வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கான். ஆபீஸ்ல என் பேர கெடுக்க நினைச்சா மொபைல பால் வெட்டி எடுத்துருவோம் பாத்துக்கான். நான் இப்ப என்னங்க பண்ணேன்? வருவாரோ வரமாட்டாரோ எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி கோவப்பட்டு பேசியிருந்தா அது தப்பு. அப்ப நீங்க என்கிட்ட இந்த மாதிரி கோவப்பட்டிருக்கலாம். ஆனா பிஎம் வருவார்னு உங்களுக்காண்டி தானே நான் பேசினேன். அத கூட புரிஞ்சுக்கிடாம என்னங்க நீங்க என்ன போட்டு திட்டுதியா? நீ வீட்டுக்கு வாடி, வச்சுக்கிறேன். எனக்கு நேரம் ஆகுது, வா வீட்டுக்கு. நானும் பாவம், சரி நம்ம தான் தப்பு செஞ்சிருக்கான், அதுக்கு எந்தாலையும் பழி வாங்கிட்டு போட்டு அமைதியா இருந்தா ஆபீஸ்லயே உன் கிறுக்கு வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டியா? நீ வீட்டுக்கு வாடி, உன் மொத்த கொழுப்பி அடக்கலைன்னா பாரு. வந்துட்டான், வச்சுக்கிறியா? வாடா வா. நல்லது செஞ்சாலும் தப்பு. ப்ராஜெக்ட் மேனேஜர் வருவார்னு சொன்னது ஒரு குத்தமா? ஐயோ அர்ஜுன். என்ன பொண்டாட்டி? போங்க. ஏயா இதுக்கே வைக்கப்பட்டா?
என்னமா நம்ம லிஸ்ட்ல 9 பிள்ளைங்க இருக்காவ. போங்க அர்ஜுன், இப்படிலாம் என்கிட்ட பேசாதுங்க. ஆமா, இதெல்லாம் பேசுறதுக்கு நான் இனிமே ஒரு ஆளை பாக்கேன். அர்ஜுன், நான் இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன? டெலிவரி டைம்ல ரொம்ப வலி இருக்குமோ? ஜாலியா இருக்கும். ஏன் அர்ஜுன் உங்களுக்கு செத்து போயிருவோம்லாம் பயமா இருக்குமோ? லூசு தியா, நான் இருக்கச்சுல நீ எனக்கு அதையெல்லாம் போய் நோண்டிட்டு இருக்க. இனிமே இன்டர்நெட்ல இதை பத்தி எல்லாம் சர்ச் பண்ணி வேலையை விட்டுறேன். இல்ல அர்ஜுன், திடீர்னு எந்த அளவுக்கு வலிக்கும்னு சும்மா பார்த்தேன். அப்பதான் இறந்து போயிருவோம்லாம் தோண ஆரம்பிக்குமோ? அந்த அளவுக்கு வலிக்குமா? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ எனக்கு கவலைப்பட, உன் கூட நான் இருக்க போறேன். ஆமா அர்ஜுன், அந்த நம்பிக்கையில தான் நானே இருக்கேன். இருந்தாலும் பயமா தான் இருக்கேன். லூசு, உன் கூடவே தான் நான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆசை இருக்கும் ஹஸ்பண்ட் கூடவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா டெலிவரி டைம்ல உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் உன் கூடவே தான் இருப்பேன். அது பிறகு என்ன? ஏன் அர்ஜுன், ஒருவேளை நான் திரும்ப வராம போயிட்டேனா? என்னது? இல்ல, ஒருவேளை நான் டெலிவரி டைம்ல இறந்து போயிட்டேனா? என்னதியா பேச்சு இது? சும்மா கேட்கேன் அர்ஜுன். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேனா உங்களால குழந்தைய மட்டும்தான் காப்பாத்த முடியுது. அப்பனா ஏய் ஆலிம் கட்டவளை, வாய் மூடி. ஏன் ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் எந்த உயிருக்கு எதுவும் ஆனது கிடையாது. அப்படி ஆகிறதுக்கு விட மாட்டேன். நீ என்னடானா ஏன் பொண்டாட்டி நீ இப்படி கேட்கலாமாடி? இல்ல அர்ஜுன், சும்மா கேட்கேன். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேனா அது பிறவைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தையா ஏதாவது அனாத ஆசிரமம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு விட்டுட்டு நீங்க ஜெசிகாவே கல்யாணம் பண்ணிப்பீங்களா? தியா, இல்லங்க, நீங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான். ஆனா குழந்தை ஆர்டர் வாங்கிட்டு போயிடாத பாத்துக்கான். இது என்னடி பேச்சு? இங்க பாரு, இத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கான். போனை பிடிங்கிட்டு என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். உன் அம்மா இங்கதான் இருக்காவ. வேற யாருக்கும் அர்ஜென்ட்டுக்கு எல்லாம் போன் பேச வேண்டியது இருக்காதுல்ல. அப்படி வேற யாருக்காவது உனக்கு போன் பண்ணனா ஏன் போன்ல பண்ணிக்கிடலாம். இத பத்தி எல்லாம் யோசிக்காம ஃப்ரீயா இரு. இது என்னடி யோசனை இப்பவே? இல்லங்க, நீங்க இருக்கும்போது எனக்கு பயம் இல்லதான். இருந்தாலும் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? தியா, சாரா பிறக்கும் போது தான் அம்மா இறந்தாவ. அதை தாங்கிக்க முடியாம தான் நான் இந்த படிப்பே படிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் தியா, டெலிவரி டைம்ல எந்த உயிரும் போயிடக்கூடாது. என் தொழில நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். கடவுள் புண்ணியத்துல இது வரைக்கும் எந்த கேஸும் அப்படி தப்பா முடிஞ்சதே இல்ல. தயவு செஞ்சு விளையாட்டுக்கு கூட இனிமே இப்படி எல்லாம் கேட்காத. ஏன்னா எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது நீ மட்டும்தான். ஒருவேளை நீ என் கூட இல்லைனாலே நான் உடஞ்சிருவேண்டி. இதெல்லாம் கிறுக்குத்தனமான கேள்வி எல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பேசாத. சாரி அர்ஜுன். ஏன்டி இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டேன்? ஒரு மாதிரி இருக்கு. என்ன விட்டுட்டு போயிருவேன்னு பயமா இருக்கா? நீ போனேன்னு நினைச்சா கூட உன்னை அவ்வளவு சொன்னாலும் விட மாட்டேன். என் லைஃப்ல ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் இடம். நீ என் கூட இருந்தாலும் நீ தூரமா இருந்தாலும் எப்பயும் அர்ஜுனுக்கு ஒரு பொண்ணு, அது நீ மட்டும்தான். இந்த இடத்துல வேற எவ்வளாலையும் வர முடியாது இந்த ஜென்மத்துல. பாப்போம். பாரு, நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முந்தியே எப்போ உன் கழுத்துல தாலி கட்டினனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நீ வரதுக்கு முந்தி நான் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். எப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டினனோ அப்பவே நீ தான் எனக்கு எல்லாரும் முடிவு பண்ணிட்டேன். அது சண்டை போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒன்னா சேர்ந்து வாழ்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உரிமையானவ நீ மட்டும்தான். அதனால இப்படி கேனத்தனமா எல்லாம் யோசிக்காதான். சரி. லூசு, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? நானே இப்பதான் வெளியே போயிட்டு வரேன். நான் தோசை சாப்பிட்டேன். எங்க நீங்க சாப்பிட வச்சுட்டு தானே போனியா? அது பிறவைக்கு ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிடலையா? இல்ல, பசிக்கலங்க. கொஞ்ச நேரம் தாண்டி சாப்பிட்டேன் ஏதாவது. சரிம்மா. என்னங்க? சொல்லுங்க. பாட்டி இருக்காவல? எந்த பாட்டி? ரோஸ் பாட்டி இருக்காவல? ஆமா இருக்காவ. அவளுக்கு என்ன? பாட்டி சொன்னாவ, இனிமே நீங்க இல்லாத நேரத்துல மேல வந்து கிடந்து உறங்கப்படாதான். ஏன்? நீங்க இருக்கச்சுல மட்டும்தான் மேல வந்து கிடந்து உறங்கணுமா. நீங்க இல்லைன்னா சும்மா சும்மா மேல எல்லாம் ஏறி இறங்கப்படாதான். நீங்க இல்லாத நேரம் டயர்டா இருந்தாலும் கீழே ரூம் இருக்கு கண்டியெல்லாம், அங்கதான் போய் ரெஸ்ட் எடுக்கணுமா. ரூம்ல கவின் நல்ல நல்ல படம் எல்லாம் வரைஞ்சு போட்டிருக்கானா. ஆக மொத்தம் நீங்க இல்லாத நேரம் நான் ஒத்தையில மேல வரப்படாது. அப்பப்ப தலை சுத்திக்கிட்டுலாம் இருக்கலாம். நீங்க இருக்க சமயம் உங்க கண் பார்வையில, நீங்க இல்லாத நேரம் அதைய கண் பார்வையில, இப்படி யாராவது ஒருத்தங்களுக்கு கண் பார்வையிலேயே தான் நான் இருக்கணுமா. அது சரி. பிரெக்னண்டா இருந்தா என்னமா எல்லாரும் தாங்க தாங்கியாவா இல்ல? ஆமா, வரப்போறது ஏன் புள்ளாச்சே. சின்ன வயசுல எல்லாம் காய்ச்சல் வந்தாலும் தலைவலி வந்தாலும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், என்னமா 2-3 நாள் இருக்காதா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஏன் அப்படி? அப்பா அம்மா என்னமா நல்லா பாத்துக்கிடுவாவ. தாத்தா நிறைய பண்டை எல்லாம் வாங்கிட்டு வருவாவ. உளுந்து கவனிப்பாவ. இல்லைனாலும் பாசத்துக்கு குறைச்சலே இருக்காது. ஏன்னா நான் அவைய பேத்தியில அப்ப எல்லாம் தோணும், என்னமா 2 நாள் காய்ச்சல் இருக்காதா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா இப்ப பிரெக்னண்டா இருக்கும் போது பயம் இருக்குது. என்னதான் எல்லாரும் உளுந்து கவனிச்சாலும் ஒரு மாதிரி பயமாவும் இருக்கேன். நேற்றுக்கு தானே நீங்க இருக்கச்சுல என்ன பயம்னு கேட்டேன். ஆமாதான், இருந்தாலும் வலிக்கும்லாம். நீ ஒன்னும் கவலைப்படாதடி, நான் கூடவே தானே இருக்க போறேன். ஆமா அர்ஜுன், உங்க கார் சத்தம் ரொம்ப நேரத்துக்கு முன்னமே கேட்டுது.
அப்பயே வந்துட்டியான்னு நினைச்சா நீங்க இப்ப வரியா? ஓ அதுவா, கீழே உன் குழந்தைன பாக்கிறதுக்கு 2 பிள்ளைகள் வந்திருந்து. கூட்டிட்டே வந்துட்டானா? ஆனா தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி 2-3 பிள்ளைகள்கிட்ட பேசி பழவி அது பிறகு அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணுவானோ? உனக்கு இதுல இழிப்பு கேக்குதாடி? நோட்டு புக் வாங்குறதுக்கு என்னமோ வந்திருப்பாவ போல. நாட்டு புக்கு வாங்குறதுக்கா? நான் கூட குழந்தனுக்கு பொண்டாட்டி வந்துட்டோம்னு நினைச்சேன். அப்ப நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? ஆமா, நான் எப்பண்டா கவினுக்கு கல்யாணம் ஆகும், கவினோட பொண்டாட்டி வீட்டுக்கு வருவா, நாங்க 2 பேரும் ஒண்ணு அரட்டை அடிக்கலாமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டே இருக்கேன். இது எடி, அவன் இப்பதான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கான். இருந்தாலும் எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி வந்தா நல்லா இருக்கும் கண்டியலாம். எனக்கு கூட பிறந்தது யாருமே இல்ல. இங்கே பாருங்க உங்க தங்கச்சி துளசி. ஏன்னா நேரமா ரூம்குள்ளேயே தான் இருப்பா, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பா. எனக்கு போர் அடிக்கும் சில நேரம் எல்லாம். போர் அடிக்குமா? ஏன், உனக்கு வயசானவிய 2 பேர் இருக்காவ, அது பிறவைக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த தகரம் இருக்குது. ஆமா, என்டர்டைன்மெண்ட். தாத்தா இருக்காவ, உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாமனார் இருக்காவ, எல்லாத்தையும் விட ஜெசிகா இருக்கா. இதுக்கு மேல என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னமா தேவை? ஜெசிகா நல்லவளா இருந்தா அவளுக்கு கூட கொஞ்சம் 4 வார்த்தை நல்லதா பேசலாம். எப்ப பாரு கிறுக்குத்தன மாட்டே பேசிட்டு இருப்பா. அப்பெல்லாம் தோணும் நம்ம வயசு ஒரு பொண்ணு இந்த வீட்ல இருந்தா என்னமோ ஜாலியா இருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சாரா போனதுக்கு பிறகு தான் தோண ஆரம்பிச்சிருக்கேன். துளசி கிட்ட நீயா போயிருந்து கதை விட வேண்டியதானே? நானா எப்படி அவ ரூம்ல போயிருந்து பேச முடியும்? அப்பெல்லாம் தோணும் கவினு கொஞ்சம் கூட பெரிய பையனா இருந்திருந்தா என்னமோ 1 வருஷத்துலயே 2 வருஷத்துலயே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? நானும் அவன் பொண்டாட்டியும் ஜாலியா இருந்து பேசிக்கிட்டு இருக்கலாமே. அவனே எப்பண்டான் இருக்கான், ஆனா நீ அவனுக்கு மேல இருப்ப போல. ஆமா, கவினுக்கு பொண்டாட்டி வந்ததுக்கு பிறவைக்கு நானும் கவினுக்கு பொண்டாட்டின்னா ஒண்ணு. அது பிறவைக்கு உங்களை எல்லாம் கண்டுக்கிடவே மாட்டேன். நீ வேணா பாருடி, அந்த பொண்ணுக்கு உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத மாதிரி தான் அமைய போகுது. யாரு? யோசிச்சு பாரு, நீ என்ன பெரிய மூத்த மருமவளா, இளைய மருமவன் நான் தான் எல்லாம். அப்படி இப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடிய கேரக்டரா இருந்தா யாழ் மனசுல எனக்கு என்ன தெரியுமா தோணுது? என்ன தோணுது? கவினுக்கு வரக்கூடிய பொண்டாட்டிக்கு கவினை விட என்னதான் அவளுக்கு பிடிக்க போகுதுன்னு தோணுது. என்னத்துக்கு இப்ப கோழி மாதிரி கொக்கரிச்சிடியா? எப்படி கொக்க கொக்கக்கா? இப்ப என்னத்துக்கு கொக்கரிச்சியா? வழக்கமா மூத்த மருமகளுக்கும் இளைய மருமகளுக்கும் சண்டைதான் நடக்கும், பொருந்தே பொருந்தாதுன்னு சொல்வாவ. நீ கவினை விட அவளுக்கு ஒண்ணு பிடிக்கும் சொன்ன பத்தியா, அங்க நிக்க. என்ன பாருங்க. பாக்குறேன்டி பாக்குறேன். எதை பாக்குறதுக்கு தெரியுமா ரெடியா இருக்கேன்? 2 பேரும் முடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு சண்டை போடுவியா பத்தியா? பொறாம பிடிச்சவர்னா ஆனா நீங்க அப்படியெல்லாம் கவினுக்கு பொண்ணு வராது. நல்ல பொண்ணா என்ன பிடிக்க மாதிரி தான் இருக்கும். ஆமா, அவனை விட ஒன்ன பிடிக்க மாதிரி. நம்ம ஆசைப்படியதான் நடக்கும். இப்ப சாராக்கு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டே ஒரு மாமியார் வேணும் தானே ஆசைப்பட்டான். அமைஞ்சுதா 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 அமைஞ்சுதே அமைஞ்சுதே அமைஞ்சுதே. கலாய்க்காதுங்க அர்ஜுன். நீ கேட்க மாதிரி தானடி நான் பதில் சொல்லி ஆகணும். அதே போல கவினுக்கு வரக்கூடிய பொண்ணும் நல்ல பொண்ணா தான் வருவா. நான் மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்னைய விட நல்ல பொண்ணா தான் இருப்பா. நீ நல்ல பொண்ணா? ஏன் நான் நல்ல பொண்ணு இல்லையா? நீ நல்ல பொண்ணு இல்லமா, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த ரொம்ப ரொம்பங்கிற விஷயத்த கட் பண்ணிட்ட கண்டியா, அதான் நான் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சு வச்சிருக்கேன்னு பாரு. துளசி பாக்கிறதுக்கு 2 பிள்ளைகள் வந்திருந்தாவ. அவிய காலேஜ் தான் 4 பேரை நின்னு பேசிக்கிட்டு நின்னாவ. இவனை இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ண போற மாதிரி தெரியல. அதான் இவன் விஷயமா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன். நீ கீழே வா, அவிய சொன்ன மாதிரியே கீழே அவியில கூட இரு. எனக்கு கவின் கிட்ட கொஞ்சம் பேசணும். கீழே ஊஞ்சல் இருக்கு கண்டியா, அதுலதான் இருந்தான். சரிங்க. ஜெய்சு பார்த்தலடா, நம்ம ஸ்வீட்டிக்கும் கையலுக்குமே உன்னை பிடிச்சு போச்சு. உனக்கு ஃபிகர் இல்லைன்னா என்னடா, எத்தனை பொண்ணுங்க மத்தியில நீ ஹீரோவா வலம் வந்துகிட்டு இருக்கான்னு தெரியுமா? நம்ம புது ஃப்ரெண்டு ஆராத்யா இருக்கால, அவ கனவுல நேத்துக்கு நீ போயிருக்க. இன்ஸ்டாகிராம்ல உன்னை அந்த அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்கேன். அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லுடா. குட் குட் குட், இப்படிதான் இருக்கணும் கவின். என்ன வா உட்காரு. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா நம்ம டைசன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு நேரம் போகாது கண்டியா? எது நாய்க்கு நேரம் போகாதுன்னு உனக்கிட்ட வந்து சொல்லுச்சு. ஏன்னா அதை கொஞ்ச நேரமா இறக்கி விடுறியா? அது என்ன உன் குழந்தையா? தம்பினே தம்பி. நம்ம டைசனுக்கு நம்ம வீட்டு ஹீரோ தம்பி. நம்ம வீட்டு ஹீரோவா? ஆமா, இனிமே கொஞ்ச நாளில குட்டி பாப்பா வர போறாங்களா? ஏண்டா என் புள்ள இந்த நாய்க்கு தம்பியா? ஆமா, அவளுக்கு முன்ன வச்சு சொல்லாத, உன் வாய உடச்சி எடுப்பா. சொல்லுவேன், அண்ணி ஒன்னும் சொல்ல மாட்டாவ. சரி, என்ன முடிவுல இருக்க? ஷோ, அன்னை முடிவுன்னு வந்து கேட்டாலே ஏதாவது வில்லத்தனை இருக்கும். கேட்கலாம், என்ன முடிவு பண்ணிருக்கான்னு. என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, டைசன் இன்னைக்கு இன்னமும் குளிப்பாட்டலன்னு முடிவு பண்ணிருக்கேன். கவின், இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீதானே கேட்ட என்ன முடிவுல இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நான் அதை பத்தி கேட்கல. வேற என்ன, நான் ஆசைப்பட்ட மாதிரி 28 பேப்பரையும் எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் காலேஜுக்கே வந்திருக்கணுமே. நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கேன். நீ என்ன ஒண்ணுலயும் செலக்ட் ஆகலையா? உன் டேலண்ட்டுக்கு எல்லாத்துலயும் செலக்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கேன். கேட்கலாம், சொல்லு, ஏதாவது அட்டன் பண்றியா? எல்லாமே ஹெவி எஃபோர்ட் போட்டு. என்னது? ஏன் இப்போ ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ காண்டி வராவன்னா
அந்த கம்பெனியை பத்தி அதுக்கு முன்னமே இன்டர்நெட்ல கரைச்சி குடிச்சு அப்படியெல்லாம் பண்ணி அட்டன் பண்ணதுக்கு பிறவைக்கும் செலக்டே ஆகல அண்ணே. சரி நீ ஒண்ணு பண்ணணுமா? கடவுளே, எங்கேயாவது வேலைக்கு போக சொல்லிடுவாரோ? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தனியா ஒரு கம்பெனி வச்சிருக்கான். நீ மெக்கானிக்கல் தானே, அவனை மெக்கு தான். நீ என்ன பண்றனா அடுத்த வாரத்திலேயே ஒரு நாள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. என்னைக்கு நான் சொல்றேன். என்ன அது? அண்ணனுக்கு ஃப்ரெண்டுக்கு கம்பெனி இல்லையா? அப்பனா நம்ம லட்சியம்? அவன்கிட்ட நான் பேசிட்டேன். அடுத்த வாரத்துல ஒரு நாள் உன்னை நேர்லயே போறதுக்கு சொல்லியிருக்கான். அடுத்த வாரத்துல அவன் என்னைக்கு ஃப்ரீயா இருப்பான்னு கேட்டு சொல்றேன். நீ போய் அட்டன் பண்ணிரு, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பா கிடைச்சிருமா அண்ணே? கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்தாதான். நான் ஒன்னும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது ஆள் தேவையான்னு மட்டும் தான் அவனுக்கு போன் பண்ணி கேட்டேன். உன் டேலண்ட்ல தான் நீ வேலை எடுக்க போற. அப்பாடா, ஏன் டேலண்ட்ல தானா? அப்ப சரி, நான் கூட ரெக்கமெண்ட் பண்ணிருவாரோன்னு பயந்துட்டேன். என்ன புரியுதா? அண்ணனுக்கு ஃப்ரெண்டுக்கு கம்பெனி தானே, கண்டிப்பா அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான். ஒண்ணு பார்த்து சொல்லலைனாலும் கண்டிப்பா நம்ம செலக்ட் ஆகணும். ஒரு தெனாவட்டில இருந்துடாத, புரியுதா? கண்டிப்பா அண்ணே. அடுத்த வாரத்துல அட்டன் பண்றதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கான். அது பிறவைக்கு எப்படியும் உனக்கு இந்த செமஸ்டர்ல நிறைய நாள் காலேஜுக்கு போவான்டாம். மேக்சிமம் இப்பயே ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ணே நம்ம செலக்ட் ஆயிருமோன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டு போலாம். அது பிறவைக்கு நான் இழந்த வாழ்க்கையை எப்படி திருப்பி அடிக்கிறது? கவின வேடனுக்கு வலையில கூட சிக்கலாம், ஆனா அண்ணனுக்கு வலையில மட்டும் சிக்கிறாத. என்ன புரியுதா? எல்லாமே புரிஞ்சுது. நீ வேணா பாரு, இன்டர்வியூல என்கிட்ட கேள்விக்கு எப்படி நான் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லியேன்னு பாரு. உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ணே உன்னைய பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. என்ன செய்யுது? நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேன். ஆனா அண்ணன் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ணே ரெக்கமெண்ட் பண்ணிடாத. என் டேலண்ட்ல எனக்கு வேலை கிடைக்கணும். அதுதான் எனக்கு நம்ம டைசனுக்கு பெருமை. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இங்க பாடுறா, உனக்கு நல்ல டேலண்ட் அவன் நினைச்சு வச்சிருக்கான். அது உண்மை அண்ணே. இங்க பாரு கவின, ஒன்னையே நீ நம்பணும். நான் என்னைய நம்புறேன் அண்ணே. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குதானே அண்ணே? டேய், என் தம்பி மேல எனக்கு 100க்கு 200% நம்பிக்கை இருக்குடான். என்ன நீ எங்கேயோ கொண்டு நிறுத்த போறேன்னு இப்பயே உன் எதிர்காலம் என் கண்ணுல தெரியுது. தெரியுதுல அண்ணே? அது போதும். எப்படி இன்டர்வியூல அசத்துறேன் மட்டும் பாரு. வேலையோட வருவான் இந்த கவினன். அது போதண்டா. சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தியாக்கு வர தலை சுத்திட்டே இருக்குன்னு சொன்னாலாம், அதான் இன்னைக்கு பொட்டிக்கு போவாண்டான்னு சொல்லிட்டேன். அதான் ஸ்மிருதிட்ட சொல்லிட்டு நானும் அவ கூடவே இருந்துடலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். நான் உள்ள போறேன். கம்பெனியை பத்தின டீடைல் எல்லாம் உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன். நீ பக்காவா ப்ரிப்பேர் பண்ண. நீ சொல்லிட்டே இல்ல அண்ணே? சரிடா. இங்கிறேன் இப்பயே சொல்லேன். அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணனேன்னு மட்டும் நினைக்காத. நினைக்கவே மாட்டேன் அண்ணே, நினைக்கவே மாட்டேன். இப்ப இல்ல, நீ 10 வருஷம் வேலை இல்லாம வீட்டுல இருந்தாலும் நான் உனக்காண்டி ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஆள் தேவையான்னு மட்டும் தான் கேட்க முடியும் என்னால. அதுவே நான் செய்ய பெரிய ஹெல்ப் தான். என்ன என் நல்லதுக்கு நினைச்சுக்கிட்டு சில விஷயம் எல்லாம் செய்ய வேண்டியா? அதை செய்யாம நீ அமைதியா இருந்தாலே அது எல்லாமே நீ எனக்கு செய்ய ஹெல்ப் தான். என்னடா முழிக்கிற? நம்மளால முடியாது. அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணா நம்மளால வேலை எடுக்க முடியும்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் ரெக்கமெண்ட் பண்ணனா உனக்கு வேலை கிடைக்கதான். தெய்வமே, அதை மட்டும் செஞ்சிடாதானே. எனக்குள்ள மல்டி டேலண்ட் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்னொன்னா வெளியே வரணும்னா நான் ஒவ்வொரு கம்பெனியா யார் இறங்கணும். இப்பயாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு தோணுச்சேன். அது வரைக்கும் நல்லது. சரி, நான் உள்ள போறேன். சரிண்ணே. என்ன டைசு, என்னமோ நம்ம அண்ணே நம்ம கேரக்டரையே புரிஞ்சுக்கிடாம இருக்குது. என்னமோ கொஞ்ச நாள் தான் இருக்கு. எப்படி பெர்மிஷன் வாங்க போறேன்? அண்ணே வேற வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணே மனசு நமக்கு ஃபேவரா தான் இருக்கணும். இப்பே கடவுள் கிட்ட பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிரு. அத்தான், உங்க பேரனுக்கு பொண்டாட்டி எங்க? அவளே எனக்கு நீட்டாடியா? ஆமா, கையில என்ன என்னையா? தரையில ஊத்தி அவ வயித்துல இருக்க குழந்தை அடிக்கலான்னு பாக்குறியா? ஆமா, எனக்கு எல்லாரையும் கொலை பண்ணியதான் வேலை. இது கோயில்ல உள்ள தீர்த்தம். தீர்த்தமா? ஆமா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணது. அவளுக்கு குடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தந்தது. நானும் குடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். எங்க போனா உங்க பேரனுக்கு பொண்டாட்டி? இப்பதான் மேல இருந்து கீழே இறங்கி வந்தா. ஆனா அவனு கூடலதான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கா. உன் கண்ணு தெரியலையா? வயசான எனக்கே கண்ணு தெரியுது. ஓ, இங்கதான் இருக்காளா? ஏ தகரம், ஏன் கோயில் விஷயத்துல மட்டும் நல்லவளா இருக்கியல? மத்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் நல்லவளா இருந்தாதான் என்னவாய்? நான் எல்லா விஷயத்திலயும் நல்லவதான். நீதான் உன்னைய பீத்திக்கணும். சரி, அவளுக்கு கொண்டு குடுத்துட்டு வந்துறியேன். குடிப்பாளோ என்னமோ, குடிச்சாள்னா கூட. ஏன்னா கிறிஸ்தவ கோயிலுக்கு போற பிள்ளை பாத்தியா? ஆமா, குடிக்காம வாங்கி கீழே ஏதாவது ஊத்தணும். அது பறவைக்கு இருக்கு அவளுக்கு. அதான் சொல்லலாம், குடிப்பியான்னு கேளு. குடிக்க மாட்டேன்னு சொன்னால்னா விட்டுறேன். ஏன்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் சுத்தமா கிடையாது. அவ ஹிந்து கோயிலுக்கு எல்லாம் போறதே இல்ல. அதான் சொல்லலாம், வாங்கிட்டு குடிச்சாள்னா சரி, வாங்கிட்டு கீழே ஏதாவது ஊத்தணும். அது பறவைக்கு இருக்கு. அதெல்லாம் வாங்கினால்னா குடிப்பா. குடிக்க மாட்டேன்னா இல்ல நான் குடிக்க மாட்டேன் வேண்டாம்னு சொல்லிடுவா. கொண்டு கொடு.